ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேபிட்டல் கெயினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். செக்ஷன் 45 சப்செக்ஷன் 2ல் கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேடு. அதாவது நீங்கள் ஒரு கேபிட்டல் அசட் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணுறப்போ அந்த கன்வர்ஷனை ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ட்ரீட் பண்ணி அதுக்கு கேபிட்டல் கெயின் வந்து சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு, அந்த லேண்டில் ஒரு பில்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்சனல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து உங்களோட கேபிட்டல் அசட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஸ்டாக்குங்கிறது என்னது? நம்ம ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸில் வாங்கி விற்கிறது, எதை வாங்கி எதை விற்கிறோமோ அதுதான் ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லேண்ட் அண்ட் பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணி லேண்ட் அண்ட் பில்டிங்கை சேல் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் வச்சுருக்கீங்க. இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க. ஸோ இந்த கேபிட்டல் அசட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இது ஸ்டாக்காக நீங்கள் உள்ளே கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்காக நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து இப்போ ஸ்டாக்காக மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டாக்கை நம்ம சேல் பண்ணுறப்போ இது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நீங்கள் பிஸ்னஸில் சேல் பண்ணுறப்போ அது வந்து பிஸ்னஸ் இன்கமாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கேபிட்டல் அசட்டை நீங்கள் ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணுறப்போ அதை கேபிட்டல் கெயினாக ட்ரீட் பண்ணுவோம். அந்த ஸ்டாக்கை பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணுறப்போ, ஓகேங்களா, அதே லேண்ட் அண்ட் பில்டிங் இப்போ ஸ்டாக்கு, பிஸ்னஸில் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பிஸ்னஸை சேல் பண்ணுறப்போ அதை பிஜிபிபி இன்கமாக ட்ரீட் பண்ணுவோம், பிஸ்னஸ் இன்கமாக ட்ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதை பற்றி தான் இந்த செக்ஷன் 45(2)ல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்வர்ஷன், இந்த கன்வர்ஷனை ட்ரான்ஸ்ஃபராக ட்ரீட் பண்ணி அதுக்கு கேபிட்டல் கெயின் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து நம்ம எப்பவும் பே பண்ணுவோன்னா, அந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்போ சேல் பண்ணி அந்த ரியலைஸ் பண்ணுறீங்களோ, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கை ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ்க்குள்ளே ஸ்டாக்காக கொண்டு வரோம். இந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் ரியலைசேஷன் நடந்திருக்குதா? இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் சும்மா ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங்கை நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரோம், அவ்வளோதான். ஸோ இதனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் அந்த டைமில் ஜென்ரேட் ஆகிருக்குதா? இல்லை. ஸோ கன்வெர்ட் பண்ணுற டைமில் ஜென்ரேட் ஆகலை. பட் இந்த கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம், ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை நீங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்க. கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுறப்போ கஸ்டமர் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸை இன்கம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க சேல்ஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் நம்ம கேபிட்டல் கெயினுமே டேக்ஸபிளாக இருக்கும், பிஜிபிபி இன்கமும் டேக்ஸபிளாக மாறும். ஓகேங்களா? கிளியரா? ஓகே. ஸோ நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம கேபிட்டல் அசட்டை இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் அசட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த கேபிட்டல் அசட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2002 to 2003 பீரியடில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேட், அதாவது பிஸ்னஸுக்கு நீங்கள் இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2010 to 2011 ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கேபிட்டல் கெயின் வந்து அப்ளை ஆகும். ஸோ கேபிட்டல் கெயின் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுன்னா உண்டு. எஃப்இஓசி, சேல்ஸ் கன்சிடரேஷன், காஸ்ட் ஆஃப் அக்யூசன் சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ எஃப்இஓசி என்ன அமௌண்ட் எடுப்போம், காஸ்ட் ஆஃப் அக்யூசன் என்ன அமௌண்ட்டாக எடுப்போம் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 45ல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்இஓசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் எதாவது நடந்திருக்கா? இல்லை. செல்லிங் ப்ரைஸ் இருக்குதா? இல்லை. ஸோ அப்போவும் பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னா அப்போ எதை நீங்கள் எஃப்இஓசி எடுப்பீங்க? பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வர்றப்போ இந்த 2010 to 2011 அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம பார்க்கணும். அதுதான் உங்களோட எஃப்இஓசி. ஓகேங்களா? ஸோ அந்த கன்வர்ஷன் டேட்டில் அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுதான் உங்களோட எஃப்இஓசி. ஓகே. அப்போ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் வந்து என்ன இருக்கும்? காஸ்ட் ஆஃப் அக்யூசன் சிம்பிள் தாங்க. அந்த கேபிட்டல் அசட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது 2002 to 2003 எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்யூசன். ஓகேங்களா? ஓகே. இண்டெக்ஸேஷன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும்? இண்டெக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை பேஸ் பண்ணியிருக்குது. அந்த அசட்டை உங்கள் கையில் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? ஓகே. ஸோ உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2002 to 2003 இருந்து 2010 to 2011 வரைக்கும் உங்கள் கையில் கேபிட்டல் அசட்டாக வச்சுருக்கீங்க. இதுக்கப்புறம் 2010 to 2011 அப்புறம் அது பிஸ்னஸ் அசட்டாக மாறுது, பிஸ்னஸ் ஸ்டாக்காக மாறுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் அசட்டாக எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களோ
அதுதான் உங்களோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங். ஸோ 2002 to 3 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஸோ உங்கள் கையில் அந்த அசட் வந்துருச்சு, கேபிட்டல் அசட்டாக இருக்குது. ஸோ கேபிட்டல் அசட்டாக எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்குது? 2010 to 11 வரைக்கும் அது உங்கள் கையில் கேபிட்டல் அசட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்டாக் இன் ட்ரேடாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா வரைக்கும், இந்த பவுண்டரி வரைக்கும் கேபிட்டல் கெயினோட ஏரியா. இந்த 2010 to 11 அப்புறம் அது ஸ்டாக் இன் ட்ரேடாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஏரியா ஃபுல்லாமே பிஜிபிபியோட ஏரியா. ஓகேங்களா? இண்டெக்ஸேஷன் எந்த ஏரியாவில் அப்ளை ஆகும்? பிஜிபிபிக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது. கேபிட்டல் கெயினுக்கு ஏரியாவுக்கு மட்டும்தான் இண்டெக்ஸேஷன் அப்ளை ஆகும். ஸோ கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் நீங்கள் பார்க்குறப்போ கீழே பர்ச்சேஸ் இயர் நீங்கள் போடுவீங்க. பர்ச்சேஸ் இயரோட இண்டெக்ஸ் நீங்கள் சிஐஐ வேல்யூ போடுவீங்க. மேலே ட்ரான்ஸ்ஃபர் இயரோட நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா? இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இயர் வந்து என்னது? நீங்கள் எப்போ ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணீங்களோ அதுதான் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் இயர். கிளியரா? ஸோ 2 இயர் உண்டு. ஸ்டாக் இன் ட்ரேடாக என்னைக்கு கன்வெர்ட் பண்ணீங்களோ அது உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் இயர். அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்னைக்கு சேல் பண்ணி ரியலைஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் டேக்ஸபிள் இயர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இயர் இங்கே வரைக்கும் நம்ம கேபிட்டல் கெயின் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். பட் கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து இந்த வருஷம் நம்ம பே பண்ண மாட்டோம். சரிங்களா? இந்த வருஷம் வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். பட் இந்த வருஷம் நமக்கு இன்கம் எதுவுமே வரல. உங்களுக்கு ஒரு இன்கம் வந்தால் தாங்க நீங்கள் டேக்ஸ் பே பண்ண முடியும். இன்கமே அந்த டைமில் ஜென்ரேட் ஆகலை, ரியலைசேஷன் ஆகலை அப்படிங்கிறப்போ உங்களால் டேக்ஸ் பே பண்ண முடியாது. ஸோ இது வரைக்கும் கேபிட்டல் கெயின் கேல்குலேஷன் தான் பண்ணுவோம். பட் நீங்கள் எப்போ டேக்ஸ் வந்து பே பண்ணுவீங்கன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் பிஸ்னஸ்லேருந்து சேல் பண்ணி உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் உள்ளே வருது, இன்கம் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகுது. அந்த ஃப்ளோ ஆகிற டைம், ரியலைஸ் ஆகிற டைம் அதுதான் டேக்ஸபிள் இயர். அப்போ தான் இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை நீங்கள் பே பண்ணுவீங்க. கிளியரா? ஓகே. ஸோ நல்லா பாருங்கள், 2002 to 3 கேபிட்டல் அசட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன இருக்குதோ அது உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஓகேங்களா? ஓகே. 2010 to 11 அந்த கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றிருக்கோம். ஸோ கன்வெர்ட் பண்ண இயர் தான் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் இயர். அந்த டைமில் கன்வெர்ட் பண்ண டைமில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குதோ அதை நீங்கள் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு இண்டெக்ஸேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பீரியட் ஆஃப் ஹோல்டிங் நம்ம பார்க்கணும். இந்த கேபிட்டல் அசட் நீங்கள் எப்போ வாங்கியிருக்கீங்க? 2002 to 3. அதிலேருந்து உங்கள் கையில் எத்தனை வருஷத்துக்கு இருக்குது கேபிட்டல் அசட்டாக இருக்குது? 2002 to 3 10 to 11 வரைக்கும் கேபிட்டல் அசட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா தான் உங்களோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பர்ச்சேஸ் இயர் போடுறப்போ 2002 to 3ங்கிற இண்டெக்ஸேஷன் நீங்கள் கீழே போடுவீங்க. மேலே 2010 to 11 ட்ரான்ஸ்ஃபர் இயருக்குள்ளே, அந்த 10 to 11ங்கிற ட்ரான்ஸ்ஃபர் இயருக்குள்ளே இண்டெக்ஸேஷன் நீங்கள் மேலே போடுவீங்க. ஸோ இப்படி தான் இண்டெக்ஸேஷன் கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேபிட்டல் கெயினை கேல்குலேட் பண்ணி வச்சுட்டு இந்த கேபிட்டல் கெயினை நீங்கள் என்றைக்கு டேக்ஸ் பே பண்ணுவீங்கன்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் கஸ்டமருக்கு எப்போ சேல் பண்ணி இன்கம் ரியலைஸ் பண்ணுறீங்களோ அந்த டேக்ஸபிள் இயரில் தான் நீங்கள் டேக்ஸை பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பிஜிபிபி நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? பிஜிபிபி சிம்பிளுங்க. பிஜிபிபி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு நீங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்க. சப்போஸ் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் சேல்ஸ் ப்ரைஸாக எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ காஸ்ட் வந்து என்னது? காஸ்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உள்ள காஸ்ட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம டேக்ஸ் போட்டாச்சு. இந்த ஏரியா வரைக்கும் கேபிட்டல் கெயினோட ஏரியா, இது வரைக்கும் மொத்தமாக டேக்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து தான் பிஜிபிபி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ இங்கேருந்து தான் பிஜிபிபி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இங்கேருந்து தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இங்கே காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் வந்து பார்க்குறப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனாக எடுப்போம். பிஸ்னஸ்க்குள்ளே அந்த ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வரப்போ, பிஸ்னஸ்க்குள்ளே அந்த அசட்டை கேபிட்டல் அசட்டை ஸ்டாக்காக உள்ளே கொண்டு வர்றப்போ அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன, இதுதான் உங்களோட காஸ்ட்டாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ சப்போஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 8 லட்சம்னு வச்சுக்கோங்க. ஸோ 8 லட்சத்தை நம்ம காஸ்ட்டாக எடுத்துக்குவோம். ஸோ கஸ்டமருக்கு சேல் பண்ணது 10 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணோம். 8 லட்ச ரூபா வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம், இதுதான் பிஜிபிபி இன்கம்மாக எடுப்போம். கிளியரா? ஓகே. ஓகே. ஸோ திரும்ப ஒரு தடவை ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ கேபிட்டல் அசட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட்டை என்ன பர்ச்சேஸ் ப்ரைஸ் நம்ம பே பண்ணியிருக்கோமோ அதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண இயர் தான் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் இயர். இந்த ட்ரான்ஸ்ஃபர் கன்வெர்ட் பண்ணுறப்போ அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த அசட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் நம்மளோட ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸேஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ண டைமில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் இயர் வரைக்கும் இண்டெக்ஸேஷன் நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே. இப்போ பிஜிபிபி இந்த ஏரியா வந்து பிஜிபிபி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கேபிட்டல் கெயினோட டேக்ஸை நீங்கள் எப்போ பே பண்ணுவீங்க? ட்ரான்ஸ்ஃபர் இயரில் பே பண்ண மாட்டோம். அந்த அசட்டை அந்த ஸ்டாக்கை நம்ம சேல் பண்ணி இன்கம் ரியலைஸ் பண்ணுற டைம் தான் டேக்ஸபிள் இயர். ஸோ இந்த டேக்ஸபிள் இயரில் தான் நம்ம டேக்ஸை நம்ம பே பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே.
ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். இப்போது பிஸ்னஸில் சேல் பண்ணுறதுலாம் இங்கே பிஜிபிபி இன்கமும் வரும். இதே இடத்துல கேபிட்டல் கெயின் டேக்ஸும் அந்த இயரில் தான் பே பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிஜிபிபி இன்கம் எவ்வளோ வரும்? சேல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா செல்லிங் ப்ரைஸை சேல் பண்ணுறது. அதுக்கப்புறம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஸ்டாக் உள்ளே கொண்டு வரப்போ அந்த ஸ்டாக்கோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன, கன்வெர்ட் ஆகிற டைம் உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை நீங்கள் காஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ 10 லட்சம் சேல்ஸு மைனஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 8 லட்சம் நீங்கள் போடுறப்போ 2 lakhs வந்து பிஜிபிபி இன்கமாக வரும். கிளியரா? ஓகே. ஸோ ஒரு சின்ன அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு எக்ஸாமில் ட்ராப்பாக கேட்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா, இஃப் பார்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங், அதாவது மொத்தமாக 100% இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பட் இங்கே ஒரு 50% ஆஃப் த ஸ்டாக்கு மட்டும் தான் சேல் பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல் கெயினுமே நீங்கள் 50%க்கு மட்டும் தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறப்போ இங்கே ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டல் கெயின் வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ 10 லட்ச ரூபா டோட்டலாக நமக்கு கேபிட்டல் கெயின் வருது. பட் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஸ்டாக்காக 100% ஸ்டாக் இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த மொத்த ஸ்டாக்கில் ஜஸ்ட்டு 50% மட்டும்தான், 50% ஆஃப் த ஸ்டாக்கு மட்டும்தான் இங்கே சேல் ஆகிருக்குது. அப்படின்னா 50% ஸ்டாக் மட்டும் தான் அங்கே ரியலைஸ் ஆகிருக்குது. ஸோ மொத்த கேபிட்டல் கெயின் 10 லட்சத்தில் 50% மட்டும்தான் அந்த வருஷத்தில் டேக்ஸபிள். ஓகேங்களா? கிளியரா? ஸோ நம்ம எவ்வளோ ரியலைஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஸ்டாக்குமே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். பட் இது ரியலைஸ் பண்ணுறது ஒன்லி 50% ஆஃப் த ஸ்டாக்கு மட்டும் தான் சேல் பண்ணி ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் எல்லாம் க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 50% ஸ்டாக்கு தான் நம்ம சேல் பண்ணியிருக்கோன்னா கேபிட்டல் கெயின் 10 லட்சத்தில் டோட்டல் 10 லட்சத்தில் 50% மட்டும் டேக்ஸபிள். ஸோ 5 லட்சம் மட்டும் தான் டேக்ஸபிள் வரும். கிளியரா? ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸாம் ட்ராப்பு. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது மொத்த கேபிள் அசட்டையும் ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றியாச்சிங்க. பட் அந்த ஸ்டாக் இன் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் சேல் ஆகிருக்குது. ஏன்னா எப்போவுமே கஸ்டமர் இருக்க மாட்டானுங்க. ஒரு 50% மட்டும் தான் கஸ்டமர் இருக்கானுங்க. 50% மட்டும் தான் சேல் ஆகிருக்கு. ரிமைனிங் 50% க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்குது. அப்படிங்கிறப்போ எவ்வளோ சேல் ஆனிச்சதோ அவ்வளோ கேபிட்டல் கெயின் மட்டும் தான் டேக்ஸபிள். ஸோ கேபிட்டல் கெயின் வந்து 10 லட்சம் இருக்குன்னா அதில் 50% மட்டும் தான் சேல் ஆகிருக்குது. ஸோ 10 லட்சம் இன்ட்டு 50% போட்டுறப்போ 5 lakhs தான் கேபிட்டல் கெயினாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஓகே. கேபிட்டல் கெயின் அரைசஸ் ஒன்லி ப்ரொபோர்ஷனேட்லி தான் நம்ம அரைஸ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ ஸ்டாக்கை நம்ம சேல் பண்ணி ரியலைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரொபோர்ஷனேட்டில் தான் நம்ம கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹோல்டிங் பீரியட் ஆஃப் அப் டு டேட் ஆஃப் கன்வர்ஷன் நாட் சேல் டேட். ஸோ டேட் ஆஃப் கன்வர்ஷன் வரைக்கும் நம்ம ஹோல்டிங் பீரியட் எடுத்துக்கோம். அந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட் பண்ணுற டேட் அதான் ட்ரான்ஸ்ஃபர் இயர். அந்த ட்ரான்ஸ்ஃபர் இயர் வரைக்கும் நம்ம பீரியட் ஆஃப் ஹோல்டிங் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 54 EC, அதாவது எக்ஸம்ஷன் சொல்லி நிறைய வரும். 54, 54B, 54D, 54 EC. 54 ECயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பாண்ட் வந்துடும். NH. இப்போது 54 ECயை பற்றி லைட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸம்ஷன் பார்க்குறப்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரு 54 ECயோட ஒரு சின்ன கேஸும் நம்ம சேர்த்து பார்ப்போம். NHAI, RECL, PFCL, IRDA. இது இந்த 4 பாண்டும் 54 ECயோட பாண்டு. ஓகேங்களா? இந்த 54 ECக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து 50 லட்சம் வரைக்கும் தான் நம்ம எக்ஸம்ஷன் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இந்த 54 ECயில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட், அதாவது ஒரு எக்ஸம்ஷன் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சேல் எப்போவுமே இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் தான் நம்ம எடுப்போம். பட் இந்த 54 ECயை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் இயர் கிடையாது, டேக்ஸபிள் இயர்லேருந்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ டேக்ஸபிள் இயர்லேருந்து 6 மந்த்துக்குள்ளே இந்த 54 EC பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எக்ஸம்ஷனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2026 ட்ரான்ஸ்ஃபர், இதுதான் டேக்ஸபிள் இயர். ஓகேங்களா? ஸோ டேக்ஸபிள் இயர். ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை சேல் பண்ணிட்டீங்க. ஸ்டாக் என்றைக்கு சேல் பண்ணிங்களோ அதுதான் டேக்ஸபிள் இயர். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து 6 மாதம் அப்படிங்கிறப்போ 30/9/26. ஓகேங்களா? ஸோ 26 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே 54 EC பாண்ட் NHAI பாண்டில் ஒரு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1 கோடி மொத்தத்தையுமே எக்ஸம்ஷன் எடுக்க முடியாது. இந்த எக்ஸம்ஷனுக்கு ஒரு லிமிட் இருக்குது. 54 ECயோட பாண்டோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா லிமிட்டு. நீங்கள் என்ன தான் இன்வெஸ்ட் பண்ணாலும் எக்ஸம்ஷன் 50 lakhs வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ 1 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, 6 மாதம் உங்களுக்கு டைம். 6 மாதம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இயர்லேருந்து கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் இயர் அந்த கன்வெர்ட் பண்ண இயர்லேருந்து கிடையாது, டேக்ஸபிள் இயர்லேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ டேக்ஸபிள் என்னைக்கு ஸ்டாக்கை சேல் பண்ணிக்கணும், அந்த சேல் பண்ண டேட்லேருந்து 6 மந்த் டைம். அந்த 6 மந்த்துக்குள்ளே 54 EC பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 50 லட்ச ரூபா மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் நம்ம எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். இங்கே 1 கோடி ரூபாய்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பட் 50 லட்சம் மட்டும் நம்ம எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிளியரா? ஸோ ப்ரொவிஷனை நம்ம இவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க. ஒரு சில ஏரியாவில் கொஞ்சம் அங்கங்கே பிளாங்க் இருக்கும். ஓகேங்களா? பிரச்சனையே கிடையாது, எல்லாத்துக்குமே நார்மலாக இருக்கக்கூடியதான். நமக்கு மட்டும் பிளாங்க் இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிறப்போ எனக்கு இதோட பயங்கரமாக பிளாங்க் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பிளாங்க் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு சம் பார்ப்போம். அந்த சம் பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக எல்லாமே புரிஞ்சிடும். கிளியரா? ஓகே. சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட உல்டா ப்ரொவிஷன் நம்ம பார்ப்போம். உல்டா ப்ரொவிஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பிஸ்னஸில் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்கப்பா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கை ஸ்டாக்காக வச்சுருக்கீங்க. இப்போ பிஸ்னஸை எழுத்து முடியாச்சு. அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேபிட்டல் அசட்டாக மாற்றுவீங்க. ஸோ உல்ட்டா ஃபஸ்ட்டு கேபிட்டல் அசட்டாக ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறோம். இப்போ ஸ்டாக் இன் ட்ரேடாக கேபிட்டல் அசட்டாக மாற்றுறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஏரியா வந்து பிஜிபிபி. இந்த டயக்ராமை அப்படியே உல்ட்டா பண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே கேபிட்டல் கெயின் ஏரியாவா, ஃபஸ்ட்டு பிஜிபிபி ஏரியா வரும். செகண்ட் இங்கே பிஜிபிபி ஏரியாவா, செகண்டு கேபிட்டல் கெயின் ஏரியா வரும். ஸோ அப்படியே உல்ட்டா மாற்றி போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? கிளியரா? அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்ப்போம். கிளியரா? ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் சம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனிங்க. மிஸ்ஸஸ் ஹர்ஷிதா பர்ச்சேஸ் லேண்ட் இன். இது எக்ஸாம்பிள் சம் இல்லை, இது எல்டிஆர் சம். ஓகேங்களா? எல்டிஆர் சம் சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்டிஆர் சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்ஸஸ் ஹர்ஷிதா பர்ச்சேஸ்டு லேண்ட் இன் ஃபினான்ஸ் இயர் 2004-5. ஓகேங்களா? ஸோ 2004-5 ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. லேண்டோட வேல்யூ வந்து 35 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஹெல்ட் இட் அஸ் ஏ கேபிட்டல் அசட் அப் டு 20/3/2025. 20/3/2025 வரைக்கும் இதை கேபிட்டல் அசட்டாக வச்சுருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன மாறும், ஸ்டாக் இன் ட்ரேடாக மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைம் லைன் போடுறது பெஸ்ட்டு. நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்போ டைம் லைன் போடுங்க, ஒன்றுமே தப்பு கிடையாது. டைம் லைனாக நீங்கள் கிவன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கீழே டைம் லைன் இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ 2004-5 லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்டோட வேல்யூ வந்து 35 லட்ச ரூபா. ஸோ இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 31/3/2025 வரைக்கும் கேபிட்டல் அசட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா இப்போ என்னது, கேபிட்டல் கெயின் ஏரியா. ஓகேண்ணா? ஸோ இது வரைக்கும் தான் நம்ம பீரியட் ஆஃப் ஹோல்டிங் நம்ம பார்ப்போம். ஓகே, கிளியரா? 20/3/2025. ஓகே, இருக்கட்டும், போட்டோம். 21/3/2025 23/2025 வரைக்கும் கேபிட்டல் அசட்டாக வச்சுருக்காங்க. அப்போ 21ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்டட் இயர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. அண்ட் கன்வெர்டட் த லேண்ட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட். அந்த லேண்டை என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த கன்வர்ஷன் டேட்டில் 21/3/2025 லேண்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 210 lakhs. ஸோ 21 தானே, சரி 21. ஓகேங்களா? 21/3/2025 லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ட்ரேட், அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு இந்த லேண்டை ஸ்டாக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண அந்த 21ஆம் தேதி அந்த லேண்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 210 லட்ச ரூபா. ஸோ ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கா இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது. ஓகேண்ணா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குன்னா இது ட்ரான்ஸ்ஃபர் இயர். ஓகே, ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் இயர். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் இயரில் அது ஸ்டாக் இன் ட்ரேடாக மாறுது. இந்த ஸ்டாக் இன் ட்ரேடை நீங்கள் என்றைக்கு சேல் பண்ணுறீங்களோ அது வந்து டேக்ஸபிள் இயர். ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு தான் நம்ம கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுவோம். இங்கே வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். பட் அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்றைக்கு சேல் பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு பிஜிபிபி இன்கமுக்கும் டேக்ஸ் வரும், இந்த கேபிட்டல் கெயின் இன்கமுக்கும் டேக்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் இயர் 21/3 ஒரு நிமிஷம் நம்ம ரப் பண்ணி எழுதிடலாம். 20 உங்களோட பிடிஎஃப்பில் 31 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் 21 நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ 21 31 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கொஸ்டின்லேயே நீங்கள் 31 மாற்றிக்கோங்க. ஏன்னா என்ன தான் மாற்றினாலும் அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 21, 31, 10 நாள் அதே ஃபினான்ஸ் இயர் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இருக்கட்டும். 21/3/2025 இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் இயர். ஓகேங்களா?
அந்த டைமில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 210 லட்ச ரூபா. இப்போ கேபிட்டல் கெயின் நீங்கள் எப்படி கம்ப்யூட் பண்ணுவீங்க? கேபிட்டல் கெயினுக்கு எஃப்விஓசி என்ன எடுப்பீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த இயரில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குதோ இதுதான் உங்களோட எஃப்விஓசி. ஸோ இது வந்து எஃப்விஓசி. காஸ்ட் ஆஃப் அக்யூசன் சிம்பிள், அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன இருக்குதோ 35 லட்சம், இதுதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்யூசன். ஓகேங்களா? ஓகே, காஸ்ட் ஆஃப் அக்யூசன் இண்டெக்ஸேஷன் நம்ம எடுக்கணுமா? கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இது வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லேண்ட் அண்ட் பில்டிங், இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, இதுக்கெலாம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு. ஓகேங்களா? இல்லாமலையும் பண்ணலாம், பட் இல்லாமல் பண்ணினா கண்டிப்பாக டேக்ஸ் அதிகமாக தாங்க வரும். நீங்கள் என்ன தான் 12.5% போட்டு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வச்சு நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன்னா நீங்கள் எங்கேருந்து போடுவீங்க? இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்கள் கேபிட்டல் அசட் எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் உங்கள் கையில் இருக்குது? 2004 to 5 இருந்து 21/3/2025 வரைக்கும் அது உங்கள் கையில் கேபிட்டல் அசட்டாக இருந்திருக்குது. ஸோ இதுதான் உங்களோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங். ஓகே, 21/3/2025னா இது என்னது? 24 to 25ங்கிற ஃபினான்ஷியல் இயர். ஸோ இண்டெக்ஸேஷன் வந்து பர்ச்சேஸ் இயர் வந்து 2004 to 5, ட்ரான்ஸ்ஃபர் இயர் வந்து 24 to 25. ஸோ இதுக்கு நீங்கள் இண்டெக்ஸேஷன் போடுவீங்க. ஸோ எஃப்இஓசி கையில் இருக்குது, காஸ்ட் ஆஃப் அக்யூசன் கையில் இருக்குது, பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கையில் இருக்குது. ஸோ அழகாக கேபிட்டல் கெயின் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ கேபிட்டல் கெயின் வந்து போடுங்க எஃப்இஓசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ, கன்வெர்ட் பண்ணுறப்போ அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 210 லட்ச ரூபாயை நீங்கள் எஃப்விஓசியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் நம்ம கண்டுபிடிக்கணும். இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசன், ஸோ நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 35 லட்ச ரூபா. ஸோ 35 லட்ச ரூபா போட்டுக்கோங்க. இப்போ இண்டெக்ஸேஷன் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணது எப்போ? 2004 to 5. 2004 to 5ல் இருக்கக்கூடிய இண்டெக்ஸேஷன் என்ன? 13. ஸோ பர்ச்சேஸ் பண்ணோடைய அந்த 113 இண்டெக்ஸேஷனை நீங்கள் எங்கே போடுவீங்க? கீழே நீங்கள் போடுவீங்க. ஸோ கீழே 113 போட்டுக்கோங்க. மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோட இண்டெக்ஸேஷன் நம்ம போடணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது 24 to 25ல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ 24 to 25ல் 363 இருக்குது. ஸோ மேலே நீங்கள் 363 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கேல்சி எடுத்துக்கோங்க. கேல்சியில் 35 லட்சம் இன்ட்டு 363/113 போட்டிங்கன்னா 1,12,43,342 ரூபா உங்களுக்கு இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசனாக வரும். ஸோ இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 97,56,638. இதுதான் கேபிட்டல் கெயின் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேம்மா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டினில் அடுத்ததுக்கு வாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சும்மா அந்த லேண்டை அப்படியே வச்சுருக்கல, ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த லேண்டில் ஒரு 15 ஃப்ளாட் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னும் கொஸ்டின் முடியல. கொஸ்டினில் அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் பில்டிங் கட்டியிருக்கிறாங்க, ஃப்ளாட் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை ஃப்ளாட் இருக்குது? 15 ஃப்ளாட் வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ 15 ஃப்ளாட் வந்து கட்டியிருக்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பெர் ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா செலவாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் February 2026 கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த லேண்டில் இந்த 21/3/2025 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் அந்த லேண்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 15 ஃப்ளாட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது 2026 கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ காஸ்ட் ஒரு ஃப்ளாட்டு கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா அங்கே செலவாயிருக்கு. கிளியரா? ஓகே, ஸோ இந்த செலவை நம்ம எந்த கணக்கில் காமிப்போம்? கேபிட்டல் கெயினில் காமிப்போமா, பிஜிபிபியில் காமிப்போமா? ஸ்டாக்காக மாறிடுச்சு லேண்டு. இப்போ அதில் ஒரு ஃப்ளாட்டை வந்து கட்டியிருக்கீங்கன்னா அது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஃப்ளாட்டை வந்து கட்டியிருக்கீங்க. ஸோ பிஸ்னஸில் ஃப்ளாட்டு கட்டியிருக்கீங்க. ஸோ பிஸ்னஸில் இதை நம்ம காஸ்ட்டாக நம்ம காமிப்போம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன் March 2026 சி சோல்டு 10 ஃப்ளாட்டு, மொத்தம் 15 ஃப்ளாட்டு, அதில் 10 ஃப்ளாட்டு மட்டும் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மொத்த கேபிட்டல் அசட்டையுமே இங்கே சேல் ஆகலை. 15 ஃப்ளாட்டில் 10 ஃப்ளாட்டு மட்டும் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் கெயின் ப்ரொப்போர்ஷனேட்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 30 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்ஃபர்மேஷன் எழுதிக்கோங்க. 31/3/2026, அதாவது இந்த வருஷம் ப்ரீவியஸ் இயரோட எண்டு. ஸோ எண்டில் மொத்தம் 15 ஃப்ளாட்டில் 10 ஃப்ளாட் மட்டும் சேல் பண்ணியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 30 லட்ச ரூபா. இந்த செல்லிங் ப்ரைஸை நம்ம இன்கமாக எந்த இதில் காமிப்போம்? கேபிட்டல் கெயினில் காமிப்போமா, பிஜிபிபியில் காமிப்போமா?
பிஸ்னஸில் ஸ்டாக்காக மாறிடுச்சு. அந்த ஸ்டாக்கில் 15 ஃப்ளாட்டு கட்டியிருக்கிறோம். அந்த ஸ்டாக்கு 15 ஃப்ளாட்டில் 10 ஃப்ளாட்டை நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக்கை நம்ம சேல் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ் ஸ்டாக்கை நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ பிஸ்னஸ் இன்கம். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 30 லட்ச ரூபாயை நம்ம இன்கமாக எடுத்துக்குவோம். காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டுக்கு 10 லட்ச ரூபா நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த 10 லட்சம் மட்டும் காஸ்ட்டாக வருமா சொல்லுங்கள்? இந்த இடத்துல மொத்தம் 15 ஃப்ளாட் இருக்குது. ஒரு ஃப்ளாட் அதில் 10 ஃப்ளாட்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்க. 10 ஃப்ளாட்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா 10 ஃப்ளாட் இன்ட்டு 10 போட்டால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? 10 ஃப்ளாட் 100 லட்ச ரூபா நம்ம வரும். இந்த 100 லட்சம் தான் உங்களோட காஸ்ட்டா? ஃப்ளாட்டு மட்டும் இல்லைங்க, அந்த 10 ஃப்ளாட்டு வித் லேண்டோடு நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ லேண்டோட காஸ்ட்டுமே எங்கள் காஸ்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ பிஜிபிபி நீங்கள் இன்கம் கண்டுபிடிக்கிறப்போ இன்கம் வந்து மொத்தமாக 30 லட்ச ரூபா. ஒரு ஃப்ளாட்டுக்கு நீங்கள் 30 லட்ச ரூபா எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ காசு நீங்கள் போடுறப்போ ஃப்ளாட்டோட காஸ்ட்டு, லேண்டோட காஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம காஸ்ட்டாக நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? கிளியர்? ஸோ அது பிஜிபி கண்டுபிடிக்கிறப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக கேபிட்டல் கெயினில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 ஃப்ளாட்டில் 10 ஃப்ளாட் தான் சேல் பண்ணியிருக்காங்க. 15 ஃப்ளாட்டில் ஜஸ்ட்டு 10 ஃப்ளாட் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொப்போஸ்னேட்டில் தான் நம்ம கேபிட்டல் கெயின் போடணும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மொத்த அசட்டையுமே ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றியாச்சு. இந்த ஸ்டாக் இன் ட்ரேடில் ஒன்லி 50% மட்டும் தான் ரியலைஸ் ஆகிருக்குன்னா 50% மட்டும் தான் கேபிட்டல் கெயின் வரும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ இன்கம் நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரொப்போஸ்னேட்டில் தான் கேபிட்டல் கெயின் அங்கே சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ கேபிட்டல் கெயின் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? 97,56,638 ரூபா டோட்டல் கேபிட்டல் கெயின். இது மொத்த 15 ஃப்ளாட்டுக்கும், கரெக்டாக 15 ஃப்ளாட்டுக்கும் சேர்த்து 97,56,638 ரூபா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேங்களா? ஸோ 15 ஃப்ளாட்டில் நம்ம சேல் பண்ணது ஒன்லி 10 ஃப்ளாட். ஸோ ரியலைஸ் ஆனது 10 ஃப்ளாட்டுக்கு தான் ரியலைஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ 97,56,638 15 ஃப்ளாட்டுக்குன்னா 10 ஃப்ளாட்டுக்கு எவ்வளோ? ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணுங்கள். 97,56,638 பை 15 இன்ட்டு 10 நீங்கள் போட்டிங்கன்னா 65,04,125 ரூபா தான் உங்களோட கேபிட்டல் கெயின். ஓகேங்களா? கிளியரா? ஸோ கேபிட்டல் கெயினை வந்து நம்ம டோட்டலாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம்? மொத்தம் 15 ஃப்ளாட்டில் 10 ஃப்ளாட் தான் நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 97,56,638 அப்படிங்கிறது 15க்குன்னா 10க்கு நம்ம ப்ரொப்போசேட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 65,04,425 ரூபா மதிப்புள்ள கேபிட்டல் கெயின் தான் அங்கே ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின். இந்த ரியலைஸ்டு கேபிட்டல் கெயினை மட்டும்தான் நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இன்னொன்று கொடுத்துருக்காங்க சம்மில். என்னென்னா, இப்போது இந்த கேபிட்டல் கெயினை சேல் பண்ணதுக்கப்புறம் 54 இசி பாண்ட் என்ஹெச்ஏ பாண்டில் 31/3/2026 போட்டிருக்கிறாங்க. ஆர்இசி பாண்டு ஆர்இசிஎல் பாண்டில் ஏப்ரல் 2026 போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 6 மாதத்துக்குள்ளே இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். 54 இசி பாண்ட்னா 6 மந்த்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 54 இசி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன்னா எக்ஸாம்ஷன் பார்க்குறப்போ அது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? 54 இசி பாண்ட் வந்து நீங்கள் எப்போ டாக்ஸபிள் இயரோ, எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ, இன்கம் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுதோ, அந்த ரியலைஸ் ஆன டைம்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓகே, இங்கே வந்து எப்போ ரியலைஸ் ஆகுது? 31/3/2026 ரியலைஸ் ஆகுது. ஸோ இங்கே 31/3/2026 ரியலைஸ் ஆகுது. இதில் வந்து 6 மாதம் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் 30/9/2026. ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இவங்க எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க? 31/3 ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏப்ரலில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் மந்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, 31/3 இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ரெண்டுமே அப்ளிகபிள் ஃபார் எக்ஸம்ஷன். ஸோ ரெண்டுமே என்னது? எலிஜிபிள் ஃபார் த எக்ஸம்ஷன் அண்டர் 54 இசி. ஓகே, ஏன்னா ரெண்டுமே 54 இசி பாண்டு தான். ஸோ எலிஜிபிள் தான். பட் 54 இசி பாண்டோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? ஜஸ்ட் 50 lakhs தான் லிமிட்டு. இது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணுறப்போ இங்கே 1 crore வருது. ஸோ 1 crore ஆர் 50 lakhs விச் எவர் இஸ் லோயர் பார்க்குறப்போ 50 lakhs மட்டும்தான் எக்ஸம்ஷனாக நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54 இசி பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே, அதாவது இன்கம் ஜென்ரேட் ஆகி ரியலைஸ் ஆகி 6 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் லிமிட் டோட்டலாக அந்த 54 இசிக்கு மேக்ஸிமம் லிமிட் 50 லட்ச ரூபா. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 1 கோடி ரூபா வருது. இதில் 50 லட்சம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் லிமிட்டு. ஸோ விச் எவர் இஸ் லோயர் பார்க்குறப்போ எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54 இசி 50 lakhs நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இங்கே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து எவ்வளோ 65,04,425 ரூபா. இல்லை எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54 நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ என்ஹெச்ஏயில் 50 லட்சம், ஆர்இசிஎல்ல 50 லட்சம், ஸோ டோட்டலாக 1 கோடி ரூபா. ஓகேங்களா, பட் மேக்ஸிமம் லிமிட் வந்து 50 லட்சம் வரைக்கும் தான் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ 1 crore ஆர் 50 lakhs விச் எவர் இஸ் லோயர் பார்க்குறப்போ 50 lakhs நம்ம 54 ஈஸியில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 65,04,425 மைனஸ் 54 ஈஸி 50 lakhs நீங்கள் போட்டிங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க, எவ்வளோ இன்கம் வரும்? 15,04,425 ரூபா. இதான் உங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்கம். ஓகேங்களா, ஓகே கிளியரா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எஃப்இஓசி வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ போட்டோம். இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸில் இருந்து இண்டெக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண 2004 to 5 இருந்து கன்வெர்ட் பண்ண இயர் 24 to 25 வரைக்கும் நம்ம இண்டெக்ஸேஷன் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். இது டோட்டல் கேபிட்டல் கெயின் ஃபார் 100% ஆஃப் த லேண்டு. 15 ஃப்ளாட்டுக்கும் சேர்த்து இது கேபிட்டல் கெயினு. பட் நம்ம 15 ஃப்ளாட்டில் ஒன்லி 10 ஃப்ளாட் தான் நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ பை 15 × 10 ப்ரொப்போஸ் ரேட்டாக போட்டிங்கன்னா இதுதான் உங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் 54 ஈஸி பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். 6 மாதத்துக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பட் மேக்ஸிமம் லிமிட் வந்து 50 லட்சம் தான் மேக்ஸிமம் லிமிட். ஸோ 54 ஈஸியில் 50 lakhs மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் 15,04,425 ரூபா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருது. இதுக்கு நீங்கள் எத்தனை % டேக்ஸ் பே பண்ணுவீங்க? 20% ப்ளஸ் ஹெல்த் எஜுகேஷன்ஸ் 4% நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஓகே கிளியரா? வேறு லெவல் சம். ஓகே, இப்போ பிஜிபிபி கேல்குலேஷன் பார்ப்போம். அது சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, பிஜிபிபியில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் மொத்தம் 15 ஃப்ளாட் இருக்குது. இந்த 15 ஃப்ளாட்டில் 10 ஃப்ளாட்டு சேல் பண்ணுறீங்க, கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ 15 ஃப்ளாட்டில் 10 ஃப்ளாட் நம்ம சேல் பண்ணுறோம். 10 ஃப்ளாட்டோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? ஒரு ஃப்ளாட்டோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 30 லட்ச ரூபா. அப்போது சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து மொத்தம் 10 ஃப்ளாட்டை சேல் பண்ணுறோம். ஒரு ஃப்ளாட்டோட 30 லட்ச ரூபா. அப்போ 300 லட்ச ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே காஸ்ட் வந்து பாருங்கள். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 காஸ்ட் வரும். ஒன்று இந்த லேண்டோட காஸ்ட், இன்னொன்று இந்த ஃப்ளாட்டு 10 ஃப்ளாட்டோட காஸ்ட்டு. லேண்டோட காஸ்ட் வந்து டோட்டலாக 15 ஃப்ளாட்டுக்கும் சேர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்டோட காஸ்ட் நம்ம எடுக்கிறப்போ இங்கே எந்த காஸ்ட் எடுப்பீங்க? நிறைய பேர் லேண்டை 35 லட்ச ரூபாய்க்கு தானே வாங்கியிருக்கோம், அதனே எடுக்கணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் கேபிட்டல் கெயின் ஏரியா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இங்கே வரைக்கும் கேபிட்டல் கெயின் ஏரியா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் பிஜிபிபி ஏரியாவிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பிஜிபிபி ஏரியா ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் இயர் அன்னைக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 210 லட்ச ரூபா. இதை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ 210 லட்ச ரூபா நீங்கள் எடுப்பீங்க. லேண்ட் வந்து 210 லட்ச ரூபா. பட் இந்த 210 லட்சங்கிறது டோட்டல் 15 ஃப்ளாட்டுக்கு. ஓகேங்களா, அப்போ 10 ஃப்ளாட்டோட காஸ்ட்டை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் இயரில் இருக்கக்கூடிய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் லேண்டை நம்ம எடுக்கிறோம். ஓகே, அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து டோட்டல் 15 ஃப்ளாட்டுக்குனால ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகேங்களா, அப்போ 10 ஃப்ளாட்டுக்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஸோ பை 15 × 10 போடுங்க. 210 பை 15 × 10 போட்டிங்கன்னா 140 லட்சம் வரும். 140 லட்ச ரூபா லேண்டோட காஸ்ட்டு. ஓகே, இப்போ ஃப்ளாட்டோட காஸ்ட்டு பார்ப்போமா? ஃப்ளாட்டோட காஸ்ட் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டானுங்க. காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளாட்டுக்கு எட்டுறப்போ 10 லட்ச ரூபா. ஒரு ஃப்ளாட்டுக்கு 10 லட்ச ரூபா காஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு ஃப்ளாட்டுக்கு 10 லட்ச ரூபா காஸ்ட்டாக இருக்குது. இங்கே எத்தனை ஃப்ளாட் ஆக்சுவலாக எத்தனை ஃப்ளாட்டு சேல் பண்ணுறோம்? 10 லட்சம் ஃப்ளாட்டு. ஸோ 10 லட்சம் 10 ஃப்ளாட்டு. ஸோ 10 ஃப்ளாட்டுக்கு ஒரு ஃப்ளாட்டுக்கு 10 லட்ச ரூபா காஸ்ட்னா டோட்டல் 10 × 10 லட்சம் போட்டிங்கன்னா 100 லட்ச ரூபா காஸ்ட்டு ஃபார் ஃப்ளாட்டு. ஓகேங்களா, ஸோ லேண்டுக்கு 140 லட்ச ரூபா காஸ்ட்டு, ஃப்ளாட்டுக்கு 100 லட்ச ரூபா காஸ்ட்டு. ஸோ டோட்டலாக எவ்வளோ காஸ்ட்டு? 240 லட்ச ரூபா நமக்கு காஸ்ட்டு. கிளியரா? ஸோ 240 லட்ச ரூபா நம்ம காஸ்ட்டாக போடுறோம். ஸோ சேல்ஸ் வந்து 300 லட்ச ரூபா, காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 240 லட்ச ரூபா. ஸோ ரெண்டையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ 60 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஜிபிபி இன்கமாக வரும். கிளியரா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ
ஸோ பிஜிபிபி நம்ம கம்ப்யூட்டேஷன் பண்ணுறப்போ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஃப்ளாட்டை சேல் பண்ணுறோம். ஒரு ஃப்ளாட்டோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 30 லட்ச ரூபா. ஸோ 10 × 30 லட்ச ரூபா நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு 300 லட்ச ரூபா உங்களுக்கு சேல்ஸ் இன்கமாக வரும். ஓகேவா? ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 காசு உண்டு. ஃப்ளாட்டை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா லேண்டை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஃப்ளாட்டை மட்டும் அப்படி வெளியே வைக்க முடியாது. ஓகேவா? லேண்டோட சேர்த்து தான் வைக்க முடியும். ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு ப்ளஸ் ஃப்ளாட் ரெண்டுக்குமே சேர்த்து நீங்கள் பார்க்கணும். லேண்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ டோட்டலாக 210 லட்ச ரூபா. இதில் 15ல் 10 தான் நம்ம சேல் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த 210ங்கிறது 15க்குன்னா 10க்கு எவ்வளோன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ப்ரொப்போஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 210/15 × 10 போடுறப்போ 14 லட்ச ரூபா காஸ்ட் ஃபார் லேண்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃப்ளாட்டோட காஸ்ட் என்ன பார்த்தோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டுக்கு 10 லட்ச ரூபா. அப்போ 10 ஃப்ளாட்டுக்கு 100 லட்ச ரூபா நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போது மொத்தம் 300 லட்சத்துலேருந்து 14 லட்சத்தை ரெடியூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் 10 லட்சத்தை ரெடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரிமைனிங் 60 லட்ச ரூபா. 60 லட்ச ரூபா இது ஆக்சுவலாக 14 10 இல்லை 140 லட்சம், இங்கே 100 லட்சம். ஸோ ரெண்டையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ 60 லட்ச ரூபா உங்களோட பிஜிபிபி இன்கமாக வரும். ஓகேண்ணா, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லேண்டோட காஸ்ட்டு ஃப்ளாட்டோட காஸ்ட்டுக்கு இண்டெக்ஸேஷன் எடுக்கணுமா? நம்ம லேண்டு ஃப்ளாட் எல்லாமே இம்மூவல் ப்ராப்பர்ட்டினால இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஒன்றுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இந்த லேண்டும் ஃப்ளாட்டுக்கும் நம்ம ஏன் இண்டெக்ஸேஷன் எடுக்கலாம்? பிஜிபிபி ஏரியாவுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது, பிஸ்னஸ் ஏரியாவுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த செக்ஷனே. இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணாமல் இங்கே நான் அதாவது என் கையில் இருக்கக்கூடிய அசட்டே நான் பிஸ்னஸை கொண்டு வந்து சேல் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் மொத்தமாக பார்க்கலாமே, எதுக்கு இப்படி பிரித்து பார்க்கணும்? ஏன்னா கேபிட்டல் கெயின் ஏரியாவுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, கேபிட்டல் கெயின் ஏரியாவுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு, பிஜிபிபி ஏரியாவுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. இதை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா மொத்தமாக நம்ம இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுத்தோம்னா டேக்ஸ் ரொம்ப கம்மியாயிரும், கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ விவரமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே வரைக்கும் தான்ப்பா உனக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு, இதுக்கப்புறம் ஃபுல்லாக பிஜிபிபி ஏரியா, இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து வேறு லெவலில் லாபம் பார்ப்போம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ கேபிட்டல் கெயின் ஏரியாவுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு, பிஜிபிபி ஏரியாவுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஸோ இதை செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஏரியா மன்மோகன் சிங் பீரியடில் கொண்டு வந்தது. ஸோ வேறு லெவலில் அவர் யோசித்து இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார், கிங் ஆஃப் த ஃபினான்ஸ். ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, கேபிட்டல் கெயினுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கம்மி, 20% டேக்ஸு. பிஜிபிபி ஏரியா நீங்கள் கம்பெனியாக இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா 30% டேக்ஸு. ஓகேங்களா? ஸோ இதை செப்பரேட்டாக பிரிக்கணும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்காண்டி தான் இந்த செக்ஷனே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கேபிட்டல் கெயின் ஏரியாவுக்கு மட்டும் தான் இருக்கணும், பிஜிபி ஏரியாவுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயினுக்கு ஏரியாவுக்கு மட்டும் தான் 20% டேக்ஸ் இருக்கணும், பிஜிபிபி ஏரியாவுக்கு அதோட ஸ்லாப் ரேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது 2 கரெக்டாக செக்ரிகேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த செக்ஷனே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, கிளியரா? ஸோ இந்த சம்மை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ நேரம் நீங்கள் இவ்வளோ தூரம் மைண்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ்டாக கவனித்து இவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் இது ஆக்சுவலாக வந்து பண்ணால் இது வேறு லெவல் கான்செப்ட். இந்த ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் டைமாக இருந்திருக்கும். இந்த வேல்யூபிள் டைமை நீங்கள் வேல்யூவை கொடுக்கணும். நான் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு இவ்வளோ வேல்யூ நான் எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் 30 மினிட்ஸ் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறேன், 30 மினிட்ஸ் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. இந்த ரெண்டுமே நம்ம 2 பேர் பண்ண இந்த 2 பேரோட எஃபோர்ட்ஸுமே வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அந்த 2 பேரோட எஃபோர்ட்ஸுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கணும்னா தயவுசெய்து வீடியோ முடிஞ்சோடனே இந்த செம்மை நீங்கள் செல்ஃபாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 50C நம்ம பார்க்க போகிறோம். 50C வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஓகேண்ணா? ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இம்மூவல் ப்ராப்பர்ட்டினா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ உண்டு. ஓகேண்ணா? ஸோ நீங்கள் ஒரு இம்மூவல் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறப்போ உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸை உங்களுக்கு எஃப்இஓசியை டேரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போது நீங்கள் சேல் பண்ணுறப்போ ஓகேண்ணா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் இவருக்கு சேல் பண்ணுறீங்க. ஸோ இவருக்கு சேல் பண்ணுறப்போ ஆக்சுவலாக செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 100 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஓகேண்ணா? ஸோ இவர்கிட்ட என்ன பண்ணுறீங்கன்னா, நான் 100 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன், பட் இந்த 100 லட்ச ரூபாய்க்கு என்னால் இன்கம் டேக்ஸ் பே பண்ண முடியாது. ஸோ இவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இவர்கிட்ட இருந்து ஒரு 50 lakhs மட்டும் நீங்கள் பேங்க் மூலமாக வாங்குவீங்க.
ரிமைனிங் 50 lakhs வந்து கேஷாக நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இந்த கேஷாக வாங்குறத நீங்கள் பிளாக் மணியாக வச்சுக்கிட்டு கணக்கில் நீங்கள் எவ்வளோ காமிப்பீங்கன்னா, நான் ஆக்சுவலாக இந்த பில்டிங்கை 50 லட்சத்துக்காக நான் சேல் பண்ணேன். இந்த பில்டிங்கோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 40 லட்சம் இருக்கும். 50 லட்சம் தான் சேல் பண்ணேன். ஸோ 10 லட்சம் தான் என்னோட கேபிட்டல் கெயின் சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. பட் ஆக்சுவலாக கேபிட்டல் கெயின் அங்கே எவ்வளோ இருக்கும்? 100 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ 100 - 40 போடுறப்போ 60 லட்ச ரூபா கேபிட்டல் கெயின் வரும். அதுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். பட் நீங்கள் 50 lakhs இன்கம்மை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பிளாக் மணியாக மாற்றி பண்ணியிருக்கீங்க. ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த கேபிட்டலுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நான் ஜஸ்ட்டு 50 லட்சம் தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆள் என்ன பண்ணுவார்? 50 லட்சத்துக்கு மட்டும் தான் டேக்ஸ் பே பண்ணுவார். ரிமைனிங் 50 லட்சத்தை பிளாக் மணியாக வச்சுக்குவார். ஸோ இந்த பிளாக் மணி வந்து நடமாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த செக்ஷன் 50C வந்து கொண்டு வந்தாங்க. 50Cயில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா லேண்டுக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேல்யூ வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு லேண்டோட வேல்யூ, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேண்ணா. ஸோ நீங்கள் என்ன தான், நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கேஷில் பண்ணாலுமே இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேக்கா. ஸோ FVOCயை டேரெக்டாக செல்லிங் ப்ரைஸை மட்டும் எடுக்க மாட்டாங்க. செல்லிங் ப்ரைஸில் ஓகே உங்களுக்கு ஒரு 110% வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10% நீங்கள் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ ஒரு 110% வரைக்கும் அந்த கன்சிடரேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் இந்த 110% ஆஃப் கன்சிடரேஷன், 110%. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, இந்த 2 அமௌண்ட்லேயும் விச் எவர் இஸ் ஹையரோ அதை நம்ம FVOCயாக எடுத்துக்கோம். சப்போஸ் நீங்கள் பிளாக் மணி வச்சு பண்ணுறீங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 50 லட்சம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து ஒரு 100 லட்சம் வச்சுக்கோங்க. அந்த 50 லட்சத்துக்கு நீங்கள் 110% போட்டால் 55 லட்ச ரூபா வரும். 55 லட்ச ரூபா நமக்கு 110% போட்டால் 55 லட்ச ரூபா வரும். ஸோ 55 லட்சம் 100 லட்சம் இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் பார்க்குறப்போ 100 லட்சம் தான் ஹையரு. ஸோ இதை நீங்கள் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 லட்ச ரூபா. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? 40 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ செல்லிங் ப்ரைஸில் நம்ம 110% நம்ம போட்டோம்னா இங்கே 44 லட்ச ரூபா வரும். சரிங்களா. வேண்டாம் ரெண்டுமே ஈக்குவலாகவே வச்சுக்கோமே. இப்போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 40 லட்ச ரூபா, செல்லிங் ப்ரைஸை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 40 லட்ச ரூபா. ஓகேங்களா. ஓகே. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ FVOC நீங்கள் எடுக்கிறப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 40 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்குவீங்க. செல்லிங் ப்ரைஸை 110% போடுவீங்க. ஸோ 40 லட்சம் இன்ட்டு 110% போட்டிங்கன்னா 44 லட்சம் வரும். அப்போது இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் பார்க்குறப்போ எது வந்து ஹையரு? 44 லட்சம் தான் ஹையரு. அப்போ FVOC நீங்கள் என்ன எடுப்பீங்க? நிறைய பேர் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 44 லட்சத்தை FVOCயாக எடுப்பாங்க. அது தப்பு. இது கம்பேர் பண்ணுற பர்பஸுக்கு மட்டும்தான். சரிங்களா. ஸோ கம்பேர் பண்ணுறப்போ 40 லட்சம் 110% போட்டு 44 லட்சம். ஸோ 44 விச் எவர் இஸ் ஹையர் பார்க்குறப்போ 44 ஹையர். ஓகேங்களா. பட் நீங்கள் என்ன பண்ணணும்? FVOC நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணீங்களோ அந்த 40 லட்சத்தை தான் நீங்கள் FVOCயாக எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ 110% நம்ம எதுக்கு போடுறோன்னா ஜஸ்ட் ஃபார் கம்பேரிசனுக்கு தான். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸே உங்களுக்கு ஹையராக இருக்குது அப்படின்னா, பர்ச்சேஸ் ப்ரைஸ் இன்ட்டு 110% ஹையராக இருக்குன்னு அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்னவோ அந்த 40 லட்சத்தை FVOCயாக எடுத்துக்கணும். ஓகேங்களா. கிளியரா? ஓகே. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ சப்போஸ் 110% ஆஃப் கன்சிடரேஷனோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுப்போம். இல்லை அப்படின்னா கன்சிடரேஷனே நம்ம அப்படி எடுத்துக்குவோம். சரிங்களா. ஓகே. கிளியரா? ஸோ 2 எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். என்னென்னா கேஸ் 1 கேஸ் 2 ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இங்கே 100 லட்சம், இங்கேயும் 100 லட்சம். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 95 லட்சம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 80 லட்சம். சரிங்களா. ஓகே. இப்போ நம்ம எதை FVOCயாக எடுப்போம்? ஃபஸ்ட்டு கேஸில் FVOC வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 100 லட்சம்,
செல்லிங் ப்ரைஸ் 95 லட்சம், இதுக்கு 110% போடணும். ஸோ 95 இன்ட்டு 110% நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 95 இன்ட்டு 110/100 நீங்கள் போட்டிங்கன்னா 104.5 லட்ச ரூபா வரும். ஸோ இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் நீங்கள் பார்க்குறப்போ 104.5 தான் ஹையரு. அப்படி 104.5 ஹையர்னா நீங்கள் இதை எஃப்இஓசியாக எடுக்கக்கூடாது, இந்த 95 லட்சத்தை எஃப்இஓசி எடுக்கணும். ஸோ எஃப்இஓசி வந்து 95 லட்சம். இந்த 110% போடுறது ஒன்லி கம்பேரிசன் பர்பஸ்க்காண்டி தான். இது ஹையராக இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டை அப்படி டேரெக்டாக எடுக்கக்கூடாது. 95 லட்ச ரூபாய் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த சேல்ஸ் கன்சிடரேஷன் தான் நீங்கள் எஃப்இஓசியாக நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது கேஸுக்கு வாங்க. ரெண்டாவது கேஸுக்கு அதே மாதிரி ரெண்டாவது கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி விலையிருந்து 100 லட்ச ரூபா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. 110% ஆஃப் 80 லட்சம். சேல்ஸ் ப்ரைஸில் இப்போ கன்சிடரேஷனாக 110% நீங்கள் போட்டோன்னா 88 லட்ச ரூபா. ஸோ இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் நீங்கள் பார்க்குறப்போ எது ஹையர்? 100 லட்சம் தான் ஹையர். ஸோ அந்த 100 லட்சம் ஸ்டாம்ப் டியூட்டியே நீங்கள் எஃப்இஓசி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான், அதான் செக்ஷன் 50C. ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 51க்கு வாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான செக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் 51ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபெக்டட். அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபெக்ட்னா இப்போ நான் ஒரு லேண்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? 10 லட்ச ரூபா லேண்டு. இதை நான் சேல் பண்ணுறதுக்காண்டி நான் மார்க்கெட்டில் நான் பேசியிருக்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கிறேன். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே ப்ரோ நான் வாங்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுறாரு. அக்ரிமெண்ட் போட்டுட்டு அட்வான்ஸ் வந்து ஒரு லட்ச ரூபா பே பண்ணுறாரு. ஓகேங்களா? 1 லட்ச ரூபா பே பண்ணுறாரு. நான் வந்து ஒரு 10ஆம் தேதி 10/1/2026 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போகிறாரு. பட் 10/1/2026 வந்துருச்சு, அவர் வாங்கவே இல்லை. அவர் வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஒருத்தர் வாங்குறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டாருனா அங்கே அக்ரிமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாருனா, இந்த அட்வான்ஸ் மணி கொடுத்துட்டாருனா கண்டிப்பாக அந்த லேண்டை வாங்கி ஆகணும். அப்படி அவர் வாங்கலை அப்படின்னா அந்த 1 லேக்கை ஃபர்ஃபீட் பண்ணி நாமளே வச்சுக்குவோம். சரிங்களா? ஷேர் ஃபர்ஃபீச்சரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷேர் ஃபர்ஃபீச்சர் அப்படின்னா ஷேருக்கு வேணால் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கால் பே பண்ணல அப்படின்னா ஷேரை மொத்தமாக வந்து அடித்து பிடிங்கிடுவோம். சரி ஓகே, அப்போ அவன் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கான், அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணியிருக்கிறான், அதை நம்ம திரும்பி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அவன் பே பண்ண அந்த அட்வான்ஸாக பே பண்ண அப்ளிகேஷனையும் அலாட்மெண்ட்டை நம்மளே வச்சுக்குவோம். இதுதான் ஃபர்ஃபீச்சர். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் ஃபர்ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அட்வான்ஸ் ஒரு 1 லட்ச ரூபா பே பண்ணியிருக்கிறான். பட்டு லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போ லேண்டை பர்ச்சேஸ் பண்ணல, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டானா இந்த அட்வான்ஸை நம்ம அவனுக்கு திருப்பி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்போ இந்த அட்வான்ஸ் மணி நமக்கு வந்து இன்கம். ஸோ இந்த இன்கமுக்கு நம்ம எப்படி டேக்ஸ் போடுவோங்கிறத செக்ஷன் 51ல் கொடுத்துருக்காங்க. இதில் 2 அமெண்ட்மெண்ட் உண்டு. ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? என்ன அமெண்ட்மெண்ட்னா 2014 ஒரு அமெண்ட்மெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம பார்த்து நம்ம ப்ரொவிஷனை நம்ம போடணும். கிளியரா? ஸோ அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபெக்ட் ஆனிச்சுன்னா அது நமக்கு இன்கம்மு. அந்த இன்கம்மை வந்து நம்ம தினா நமக்கு டேக்ஸ் வரும். அந்த டேக்ஸை நம்ம எந்த ஹெட்டில் நம்ம போடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கேபிட்டல்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது 1/4/2014ங்கிறது அமெண்ட்மெண்ட் வந்த டேட். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இருந்தாங்க. அருண்ஜேட்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பட்ஜெட்டில் அமெண்ட்மெண்ட் பண்ண டேட் வந்து, அதாவது பார்லிமெண்ட் எப்போ பட்ஜெட் போடுவாங்க? 1 பிப்ரவரியில் போடுவாங்க. ஸோ அந்த பிப்ரவரியில் போட்டால் அந்த பட்ஜெட் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்? 2014, அதாவது 1 ஏப்ரல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதாவது 1/2 பட்ஜெட் போடுவாங்கப்பா. இந்த பட்ஜெட்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகாது. எப்போ இம்ப்ளிமெண்ட்னா 1/4 அங்கே இம்ப்ளிமெண்ட்டே ஆகும். சரிங்களா? ஸோ அவங்க பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க, 1/4 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குது. ஸோ என்ன பட்ஜெட்டில் போட்டிருக்காங்கன்னா 1/4 அப்புறம் ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். 1/4 அப்புறம் ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் மணி நம்ம ரிசீவ் பண்ணோம். அந்த அட்வான்ஸ் மணிங்கிறது இன்கம். அதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஹெட்டில் போட்டுருவோம். பட் 1/4/2014 முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபெக்டடை நம்ம என்ன பண்ணுவோன்னா, அசட்டை சேல் பண்ணுறப்போ காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் போடுவோமா? அந்த அசட்டை சேல் பண்ணுறப்போ எஃப்இஓசி போடுவோம், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் போடுவோம். அந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபர்ஃபெக்டட் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபர்ஃபெக்டட் வந்து ஒரு 1 லட்ச ரூபா. இது உங்களுக்கு இன்கம். சரிங்களா? இந்த 1 லேக் வந்து இதுக்கப்புறம் 1/4/2014 அப்புறம் ஐஎஃப்ஓஎஸில் போட்டு இது இன்கமாக டேக்ஸில் காமிச்சிருவாங்க.
அதுக்கு முன்னாடி 1/4/2014 முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த லேண்டை நம்ம சேல் பண்ணுறோம், 10 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். காஸ்ட் ஆஃப் அக்யூசன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு 8 லட்ச ரூபா காஸ்ட்டு. ஓகேலாம். ஓகே, இப்போ நீங்கள் எஃப்விஓசி வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் தான் நீங்கள் அப்படி போட்டுறீங்க. காஸ்ட் ஆஃப் அக்யூசன் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசன் என்ன பண்ணுவோம்னா இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட் இருக்குல்ல, இதை காஸ்ட் ஆஃப் அக்யூசனோட ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். நார்மலாக உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் வந்து 10 லட்சம் எஃப்இஓசி மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் 8 லட்சம் போடுறப்போ 2 லட்ச ரூபா உங்களுக்கு கேபிட்டல் கெயினாக வரும். ஓகேங்களா. ஓகே, இப்போ அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் பண்ணது இது ஒரு இன்கம். இந்த இன்கமாக காட்டாமல் காஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. உங்களோட நீங்கள் இன்கமாக காட்டாமல் செலவுலேருந்து ரெடியூஸ் பண்ணாலுமே ஒன்று தான். கிளியரா. ஸோ இது என்ன பண்ணிட்டாங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசன்லேருந்து இதை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அட்வான்ஸ் மணி 1 லட்ச ரூபா ஃபர்ஃபீட் ஆனதை இது இன்கம், இதை காஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ காஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணுறப்போ 7 லட்ச ரூபா காஸ்ட் ஆஃப் அக்யூசன் என்ன வரும், 8 - 1 போடுறப்போ 7 லட்ச ரூபா காஸ்ட்டு. ஸோ 10 லட்சம் - 7 லட்சம் போடுறப்போ 3 லட்ச ரூபா உங்களோட கேபிட்டல் கெயின். கிளியரா. ஸோ இப்போ இந்த இன்கம் இங்கே இன்க்ளூட் ஆகிடுச்சுல. ஸோ கேபிட்டல் கெயின் நார்மலாக 2 லட்சம் வரும், இப்போ கேபிட்டல் கெயின் 3 லட்சம் வருது. காரணம் அந்த ஃபர்ஃபீட்டடான அந்த 1 லேக்கை சேர்த்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு முன்னாடி 1/4/2014 முன்னாடி. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு தப்பு இருக்குது. என்னென்னா அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டடை வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசனை போடுறப்போ இதுக்கு இண்டெக்ஸேஷன் போடுவீங்களா? அந்த இண்டெக்ஸேஷனை அட்வான்ஸ் மணிக்கு இண்டெக்ஸேஷன் வரக்கூடாதுங்க. ஏன்னா லேண்டோட வேல்யூ வந்து அப்ரிசியேட் ஆகிட்டே போகுது, அதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸேஷன் போடுறோம். அட்வான்ஸ் மணியில் என்ன அப்ரிசியேஷன் இருக்குது, ஸோ அது இண்டெக்ஸேஷன்லாம் வரக்கூடாது. அண்ட் அட்வான்ஸ் மணி வந்து கேபிட்டல் கெயின் நேச்சரே கிடையாது, ஸோ அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸும் வரக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது தப்பு. ஸோ 1/4/2014 அப்புறம் அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் பண்ணாங்கன்னா அதை நம்ம தனியாக கேபிட்டல் கெயின் லிஸ்ட்லேயே கொண்டு வராமல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் தூக்கி போட்டுருங்க. இது பெஸ்ட்டான ஒரு ப்ரொசீஜர். ஓகேங்களா. கிளியரா. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா 1/4/2014 முன்னாடி ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் ஆனிச்சுன்னா அந்த அட்வான்ஸ் மணியை காஸ்ட் ஆஃப் அக்யூசன் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். 1/4/2014 அப்புறம் ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் ஆனிச்சுன்னா அந்த அட்வான்ஸ் மணி இன்கம்மை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஹெட்டில் தூக்கி போட்டுருவோம், கேபிட்டல் கெயின்குள்ளேயே வராது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து பாருங்கள், வேறு லெவல் எக்ஸாம்பிள். LDR மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான சம். ஓகேங்களா. ஓகே, மிஸ்டர் சிவா பர்ச்சேஸ்ட் a house property on 15/2/1979. 1979 அப்போது இது வந்து 2001க்கு முன்னாடி. இதில் இந்த சம் வந்து LDR மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் நிறைய கான்செப்ட் வந்து இன்க்ளூட் ஆகுது. 1/4/2001க்கு முன்னாடி வாங்கியிருக்காரு, அந்த கான்செப்ட் இங்கே இன்க்ளூட் ஆகுது. ஓகேண்ணா. அப்புறம் 50C வந்து இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் வந்தோம்னா கன்வர்ஷனும் வரும். கன்வர்ஷன் வருமான்னு தெரில, கன்வர்ஷன் இதில் வரல, பட் இதில் அட்வான்ஸ் பண்ணி ஃபர்ஃபீட்டட் வரும். ஓகேலாம். ஸோ நிறைய கான்செப்ட் இதில் வருது. ஸோ LDR சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சிவா வந்து பார்த்தீங்கன்னா 15/2/1979, அதாவது 1/4/2001க்கு முன்னாடி. ஓகேலாம். ஸோ டைம் லைன் போட்டுக்கோங்க. டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக போட்டுக்கோங்க. 1/4/2000க்கு அதாவது முன்னாடி 15/2/1979 15/2/1979 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 3,24,000க்கு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. ஓகே, இப்போ மறுபடியும் கொஸ்டினுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு ஹி ஆல்சோ பெய்டு ஸ்டாம்ப் டியூட்டி. பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஸ்டாம்ப் டியூட்டி 10%, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவில் 10% வந்து பே பண்ணியிருக்காரு. அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இதில் 10% பே பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 3,50,000. அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்? 3,50,000 பை 10% நீங்கள் போட்டிங்கன்னா 35 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. இது நமக்கு தேவையில்லை. காஸ்ட் ஆஃப் அக்யூசனில் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எதுக்கு நமக்கு? அதுவும் 1/4/2001க்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நமக்கு தேவையில்லையே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸு
1/4/2001 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதனால் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நமக்கு தேவையில்லை. நமக்கு எந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் தேவை, 1/4/2001 இருக்கக்கூடிய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சுமே வேஸ்ட்டு தான். கிளியரா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்வான்ஸ் மணி ஹிஸ்ட்ரி, அட்வான்ஸ் மணியோட ஹிஸ்ட்ரியை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 2008 சேல் அக்ரிமெண்ட் 14,35,000 போட்டிருக்காங்க. சேல் அக்ரிமெண்ட்டை எஃப்இஓசி எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட்டில் சரி இவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லி அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கிறாங்க. அக்ரிமெண்ட் போட்ட உடனே அட்வான்ஸ் மணி வந்து அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்கான்னா 1,15,000 நமக்கு கொடுத்துருக்குறான். கொடுத்துட்டு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், பில்டிங்கை வாங்கவே இல்லை. ஸோ ஃபர்ஃபீட் ஆகிடுச்சு. ஸோ முதலாளிக்கு இல்லாமல் 1,11,000. ஸோ இது வந்து இன்கம், அதாவது 1,11,000 அட்வான்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறான். பட் பில்டிங்கே வாங்கலை, நம்ம அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். இது நமக்கு லாபம். ஓகேங்களா? ஸோ இது இந்த இன்கம்மை நம்ம டேக்ஸை நம்ம காமிக்கணும். இது எப்போவும் ஏப்ரல் 2008. ஓகே, ஏப்ரல் 2008 அட்வான்ஸ் மணி எவ்வளோ ஃபர்ஃபீட்டே இருக்குது, 1,11,000. ஸோ ஏப்ரல் 2008ங்கிறது 1/4/2014 முன்னாடி வரைக்கும். இதுக்கு முன்னாடினா நம்ம என்ன பண்ணுவோம், அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டடை காஸ்ட் ஆஃப் அக்யூஷன்லேருந்து இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டடை ரெடியூஸ் பண்ணுவோம். 1/4/2014 அப்புறம்னா டேரெக்டாக இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டரை ஐஎஃப்ஓஎஸில் போட்டுரும். சரிங்களா? ஓகே, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டைம்லாம் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. 4/2008 அட்வான்ஸ் மணி வந்து 1,11,000 ஃபர்ஃபீட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மே 2015 சேல் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போ அட்வான்ஸ் மணி வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், 1,51,000 நமக்கு பே பண்ணியிருக்கிறான். பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கலை அவன். ஓகே, ஸோ 1,51,000 அட்வான்ஸ் வந்து பே பண்ணியிருக்கிறான், நம்மள்கிட்ட பில்டிங் வாங்கவே இல்லை. ஸோ அதுவும் ஃபர்ஃபீட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு 1,51,000 நமக்கு லாபம். ஓகே, இது எப்போது மே 2015. ஸோ மே 2015 அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட் எவ்வளோ, 1,51,000. இது நமக்கு இன்கம். இது எப்போ 1/4/2014 அப்புறம் உள்ள அட்வான்ஸ் மணி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஐஎஃப்ஓஎஸில் தூக்கி போடுவோம். காஸ்ட் ஆஃப் அக்யூஷனில் ரெடியூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா 1/4/2014 முன்னாடி தான் அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் ஆனிச்சுன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் மைனஸ் அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட் போடுவோம். பட் 1/4/2014 அப்புறம் அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் ஆனிச்சு அப்படின்னா அந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டை டேரெக்டாக ஐஎஃப்ஓஎஸில் தூக்கி போட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 2015 ஃபஸ்ட்டு 4 வந்து கட்டியிருக்கிறாங்க, 3,90,000 கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது அப்போ என்னது, இது ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்கன்னா இது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஆகஸ்ட் 2015 3,90,000 ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஆகஸ்ட் 2015 இந்த இருக்குது. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டியிருக்கிறாங்க 3,90,000. இது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் போடுவோம். இண்டெக்ஸேஷன் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசியாக சேல் நடந்துருக்குது. சேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை, அந்த லேண்டட் பில்டிங்கை சேல் பண்ணிட்டாங்க. அக்ரிமெண்ட் டேட் வந்து 15/11/2025 30,50,000 சேல் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் பண்ணி அங்கே ஒரு 1,50,000 வந்து அக்கௌண்ட் பே செக்கில் நம்ம வாங்கியிருக்கிறோம். சரிங்களா? அட்வான்ஸ் மணி வாங்கியிருக்கிறோம், பட் சேல் பண்ணியாச்சு. ஸோ இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் ஆகலை. அட்வான்ஸ் மணி 1,50,000 தந்துருக்கான். சரி, அவன் வாங்காமல் போயிட்டானா இந்த அட்வான்ஸ் மணி நமக்கு கிடச்சிருக்கும், பட் வாங்கிட்டான். ஓகேங்களா? ஓகே, ஸோ 1,50,000 அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கிறான், லேண்டையும் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டான். ஸோ இது ஃபர்ஃபீட் ஆகலை. சரிங்களா? ஓகே, ஸோ அட்வான்ஸ் மணி பே பண்ணியிருக்கிறான். சேல் டீட் எக்ஸிக்யூட்டட் ஆன 20/2/2026. ப்ரோக்கரேஜ் பெய்டு வந்து 1%. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த டேட்டை எடுப்போம், ஒரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்ட டேட்டு, சேல் டீடு சேல் பண்ண டேட்டு, இந்த 2 டேட்டில் எந்த டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேலையை நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் என்னென்னா அக்ரிமெண்ட் போட்ட டேட்டு, சேல் பண்ண டேட்டு, இந்த 2 டேட்டு. ஓகேங்களா? அக்ரிமெண்ட் வந்து 15/11 போட்டிருக்கிறோம், சேல் பண்ணது 20/2 சேல் டீடு போட்டு சேல் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எடுக்கலாமா, இல்லை 20/2 இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுக்கலாமாங்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் உண்டு. என்ன ப்ரொவிஷன்னா, அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இந்த அக்ரிமெண்ட்டோட ப்ரூஃப் நமக்கு தெரியாது, ஏன்னா இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு தெரியாது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் போட்ட அன்னைக்கு
ஒரு ரூபாயாவது அக்கௌண்ட் பே செக்கு இல்லை பேங்க் மூலமாக நடந்திருக்கணும். அக்கௌண்ட் பே செக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் அக்கௌண்ட் பே செக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபே ஃபோன்பே, ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மூலமாக நடந்திருக்கலாம், இல்லை அக்கௌண்ட் பே செக் மூலமாக நடந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி 15 அக்ரிமெண்ட் டேட் அன்னைக்கு ஏதாச்சும் ₹1 தான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்துச்சுன்னா சரி ஓகே, அப்போ அங்கே அக்ரிமெண்ட் உண்மையிலே போட்டிருக்காங்கிறது ப்ரூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அக்ரிமெண்ட் டேட் அன்னைக்கு அக்கௌண்ட் பே செக் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அக்ரிமெண்ட் டேட் அன்னைக்கு அக்கௌண்ட் பே செக் போட்டிருக்கிறாங்க. அட்வான்ஸ் 1,50,000 வந்து அக்கௌண்ட் பே செக் மூலமாக பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அக்ரிமெண்ட்டோட டேட்டை நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 15/11 உள்ள ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவா இல்லை சேல் பண்ண 22. ஸோ அக்ரிமெண்ட் டேட் அன்றைக்கி 15/11 அன்றைக்கி அட்வான்ஸ் பண்ணி அக்கௌண்ட் பே செக்கில் பே பண்ணியிருக்கோம். ஸோ 15/11 நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இங்கே எதுன்னு எடுப்போம்? 39 லட்சம் எடுப்போம். எதுக்கு நம்ம எடுக்கிறோம்? செக்ஷன் 50Cயில் FVOC டேரெக்டாக செல்லிங் ப்ரைஸே எடுக்க முடியாது. செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 110% நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையரோ அதான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் இடத்துல ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுப்போம்னா அக்ரிமெண்ட் போட்ட டேட் அன்றைக்கி அக்கௌண்ட் பே செக் மூலமாக அமௌண்ட் போயிருக்குது. ஸோ அக்ரிமெண்ட் டேட்டையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 39 லட்சத்தை நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூயை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அப்படிங்கிறப்ப நம்ம எதை போடுவீங்க? FVOC. இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 30,50,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ 30,50,000 அந்த கன்சிடரேஷனுக்கு 110%. அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 39 லட்சம். இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் நம்ம பார்க்கணும். ஸோ 30,50,000 × 110% போட்டால் 33,55,000. ஸோ ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் பார்க்குறப்போ 39 லட்சம் தான் ஹையரு. ஸோ 39 லட்சத்தை நம்ம FVOCயாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ சம்மோட ஆன்சர் பாருங்கள். ஒரு நிமிஷம். இருக்கட்டும். FVOC வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன எடுப்போம்? 39 லட்சம் நம்ம FVOC எடுப்போம். ஓகே. ஸோ இந்த FVOCயில் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோமா? ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரோக்கரேஜ் வந்து 1%. ஸோ 1% ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் போடுங்க. ஸோ 1% நீங்கள் போட்டிங்கன்னா 39 லட்சத்துக்கு சரி முக்கியமானது என்னென்னா FVOC வந்து 30,00,000 போட்டாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1% ப்ரோக்கரேஜ் ஆன் செல்லிங் ப்ரைஸ். அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 39 லட்சம் கிடையாது. செல்லிங் ப்ரைஸ் இங்கே எவ்வளோ போட்டிருக்கிறோம்? அக்ரிமெண்ட்டில் செல்லிங் ப்ரைஸ் 30,50,000. இதுக்கு தான் ப்ரோக்கரேஜ் 1%. ப்ரோக்கரேஜ் 1% வந்து அவனுக்கு நம்ம ப்ரோக்கர் கமிஷன் எவ்வளோ கொடுப்போம் சொல்லுங்கள்? விற்றது 30,50,000 சேல் பண்ணியிருக்கிறோம். இந்த 30,50,000 தான் நம்ம ப்ரோக்கரேஜ் 1% நம்ம போடுவோம். சரிங்களா? FVOCக்கு நம்ம போடக்கூடாது. ஏன்னா ப்ரோக்கருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ விற்று கொடுத்துருக்காங்க? 30,50,000 விற்று கொடுத்துருக்காங்க. இந்த 30,50,000 சேல் ப்ரைஸுக்கு தான் 1% ப்ரோக்கரேஜ் போடுவாங்க. FVOCக்கு போடக்கூடாது. ஏன்னா ப்ரோக்கருக்கு FVOCக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி FVOC நம்ம போட்டிருக்கிறோம். ப்ரோக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கேங்க, அப்போ அதுக்கு 1% கமிஷன் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்பானுங்க. அப்போ 30,50,000க்கு 1% நம்ம கமிஷன் போடணும். சரிங்களா? ஸோ 30,50,000 இன்ட்டு 1% நீங்கள் கமிஷன் போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வரும்? 30,50,000 இன்ட்டு 1/100 போட்டிங்கன்னா 30,500. ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 30,500. ஓகேங்களா? ஸோ அப்போ நெட் சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ வரும்? 39 லட்சம் மைனஸ் 30,500 நீங்கள் போட்டிங்கன்னா 38,69,500. 38,69,500 இதுதான் நெட் சேல் கன்சிடரேஷன். இதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நெட் சேல் கன்சிடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 38,69,500. ஓகேங்களா? ஸோ இது எப்படி போட்டிருக்காங்கன்னா FVOC வந்து 39 லட்சம் மைனஸ் 1% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 30,50,000 செல்லிங் ப்ரைஸு. இதுக்கு 1% போட்டிருக்கானுங்க. 1% போட்டால் 30,500. ஸோ 39 லட்சம் மைனஸ் 30,500 போட்டிங்கன்னா 38,69,500 வரும். இதான் நெட் சேல் கன்சிடரேஷன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் நம்ம போடணும். சரிங்களா? ஓகே.
இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் போடுறதுக்கு முதல்ல காஸ்ட் ஆஃப் அக்யூசன் நம்ம கண்டுபிடிப்போம். காஸ்ட் ஆஃப் அக்யூசனில் இங்கே அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் நீங்கள் போடுங்க. காஸ்ட் ஆஃப் அக்யூசன் நம்ம பார்க்குறப்போ இங்கே வந்து 1/2001 முன்னாடி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 1/2001 முன்னாடி வாங்கியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேர் மார்க்கெட் வேல்யூவும் இருக்குது, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் லோயர் நம்ம எடுக்கணும். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளோ? 1/2001 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 11,85,000. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 10,70,000. இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் நீங்கள் பார்க்கணும். அப்போ 10,70,000 லோயர். இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸையும் இந்த 10,70,000 கம்பேர் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து இங்கே எவ்வளோ? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கினது 3,24,000. இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் பார்க்குறப்போ எது ஹையர்? 10,70,000 தான் ஹையரு. ஸோ இதை நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்யூசனில் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் வந்து 10,70,000. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 10,70,000 என்ன நடந்திருக்குது? அட்வான்ஸ் மணி இங்கே ஃபர்ஃபெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஓகே. அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் மணி இங்கே எவ்வளோ ஃபர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபெக்ட் ஆனது இங்கே 2 ஃபர்ஃபீச்சர் நடந்திருக்குது. பட் 1/4/2014 முன்னாடி உள்ளது தான் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசன்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ 1/4/2014 முன்னாடி 4/2008 ஒரு ஃபர்ஃபீச்சர் 1,11,000 நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ஆஃப் அக்யூசன்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ 1,11,000 ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ 1,11,000 காஸ்ட் ஆஃப் அக்யூசன்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 10,70,000 அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபெக்டட் பிஃபோர் 1/4/2014. ஸோ அந்த 1,11,000 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 9,59,000 தான் உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸேஷன் நம்ம போடணும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வேறு லெவலில் பண்ணிடலாம். ஸோ இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் போடுறப்போ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் வந்து 9,59,000. ஸோ இங்கே 9,59,000 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது 1/2001 முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி தானே? அப்போ 1/2001 இருக்கக்கூடிய இண்டெக்ஸேஷன் நீங்கள் பாருங்கள், 100 இண்டெக்ஸேஷன். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த பர்ச்சேஸை வந்து 100 நீங்கள் கீழே போட்டுருவீங்க. கிளியரா? சேல் வந்து எப்போ பண்ணாங்க? சேல் வந்து எப்போ பண்ணியிருக்கிறாங்க? 2025 to 26 சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 25 to 26 இருக்கக்கூடிய இண்டெக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 376. பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உள்ள இண்டெக்ஸேஷன் 100, அதை கீழே போடுவோம். சேல் பண்ணுறப்போ உள்ள இண்டெக்ஸேஷன் 376, அதை நம்ம மேலே போடுவோம். சரிங்களா? ஸோ பை 100 × 376 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 36,05,840 இதுதான் இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த இடத்துல இன்னொன்று நடந்திருக்கு பாருங்கள். இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபெக்டாக காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் ரெடியூஸ் பண்ணுவோமா? ஏன்னா இது 1/4/2014 அப்புறம். ஸோ இதை டேரெக்டாக ஐஎஃப்ஓஎஸில் போடுவோம். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதை பண்ண மாட்டோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டினது 3,90,000 கட்டியிருக்கிறாங்க. இதை நம்ம காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எடுப்போமா? கண்டிப்பாக எடுப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்கன்னா அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எடுப்போம். ஸோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம டேரெக்டாக எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இதுக்கு இண்டெக்ஸேஷன் நம்ம போடணும். ஸோ 8/2015 அப்படிங்கிறப்போ இது எந்த ஃபினான்ஷியல் இயரில் வருது? 15 to 16 ஃபினான்ஷியல் இயரில் வருது. ஸோ அங்கேருந்து 25 to 26 வரைக்கும் நம்ம இண்டெக்ஸேஷன் பார்க்கணும். ஓகே. ஸோ 15 to 16 இண்டெக்ஸேஷனை கீழே போடணும், 25 to 26 இண்டெக்ஸேஷனை மேலே போடணும். ஸோ பாருங்கள், 15 to 16 கீழே 254 போடணும். ஸோ ஆன்சரில் பாருங்கள் 3,90,000 இம்ப்ரூவ்மெண்ட் பை கீழே 254 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேலே எவ்வளோ? மேலே 25 to 26. 25 to 26 இண்டெக்ஸேஷன் 376. ஸோ 376 நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. கிளியரா? ஸோ 3,90,000 பை இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டின 15 to 16 வந்து 254 இண்டெக்ஸேஷனு, மேலே வந்து 376 இண்டெக்ஸேஷனு. ஓகே. ஸோ 3,90,000 இன்ட்டு 376 பை 254 போட்டிங்கன்னா 5,77,323 வரும். இது இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது நெட் சேல் கன்சிடரேஷன்லேருந்து இது ரெண்டையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வருது. வேறு லெவலுங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணணும். லாஸ் வந்துச்சுன்னா நம்ம மற்ற இன்கமோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற இன்கமோட அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ டேக்ஸ் வந்து குறையும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பெஸ்ட்டு. அது போக இன்னொன்று லிஸ்ட்டில் நம்ம விட்டுறக்கூடாது. என்னது?
இங்கே ஒரு அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒன்றும் பண்ணலை. இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டை நம்ம என்ன பண்ணோம்? இது 1/4/2014 அப்புறம் ஒரு அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் ஆனிச்சுன்னா அந்த ஃபர்ஃபீட்டட் அமௌண்ட்டை வந்து நமக்கு இன்கம், அந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த 1,51,000 இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸுங்கிற ஹெட்டில் நம்ம போட்டுருணும். ஓகேங்களா, கிளியரா? அதை பற்றி இதில் கொடுக்கல, பட் நீங்கள் வந்து இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு அது கீழே அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ பார்த்தோம்? அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டடை 1,51,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, கிளியரா? அவ்வளோதான் மேட்ரு. திரும்ப ஒரு தடவை இந்த சம்மோட சம்மரி பார்ப்போம். ஸோ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2001 முன்னாடி நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஃப்இஓசியை பற்றி நம்ம பார்க்கணும். எஃப்இஓசி நம்ம பார்க்குறப்போ இந்த இடத்துல 2 டேட் உண்டு. அக்ரிமெண்ட் ஒரு டேட்டில் போட்டிருக்காங்க, சேல் வந்து ஒரு டேட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுக்கணுமா, இல்லை சேல் பண்ண டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுக்கணுமா, இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அக்ரிமெண்ட் டேட்டில் ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, அக்ரிமெண்ட் டேட்டில் உள்ள ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நீங்கள் எடுக்கணும்னா அக்ரிமெண்ட் டேட்டில் பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கணும், அட்வான்ஸ் வந்து பே பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அக்ரிமெண்ட் நாங்கள் போட்டிருக்கிறோம், அட்வான்ஸ் வந்து எங்கள் அக்கௌண்ட் பே செக் மூலமாக 1,50,000 பே பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ப்ராப்ளமே கிடையாது. அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் டேட்டில் உள்ள ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அக்ரிமெண்ட் டேட் வந்து 15/11/2015. ஸோ அந்த டைமில் உள்ள ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளோ? 39 லட்ச ரூபா. ஸோ இந்த 39 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப்இஓசி நம்ம கம்பேர் பண்ணுறப்போ 110% ஆஃப் கன்சிடரேஷன். ஸோ 30,50,000க்கு 110% போடுவீங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 39 லட்சம். ஸோ விச் எவர் இஸ் ஹையர் பார்க்குறப்போ 39 லட்சம் தான் ஹையரு. ஸோ அதை நம்ம எஃப்இஓசியாக நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ எஃப்இஓசி வந்து 39 லட்சம். இப்போ இந்த இடத்துல ப்ரோக்கரேஜ் நடந்திருக்குது, 1% ப்ரோக்கரேஜ் நடந்திருக்குது. நல்லா ஃபோக்கஸாக கவனிங்க. இந்த 1% ப்ரோக்கரேஜ் வந்து ப்ரோக்கருக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க. இதுக்கும் இந்த 39 லட்சம் எஃப்இஓசிக்கு சம்மந்தம் கிடையாது. புரோக்கருக்கு பே பண்ணுறீங்கன்னா புரோக்கர் எவ்வளோக்கு விற்று கொடுத்துருக்காரோ அந்த செல்லிங் ப்ரைஸ் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. எவ்வளோக்கு அவர் விற்று கொடுத்துருக்காரு? 30,50,000 அவர் விற்று கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 30,50,000 நீங்கள் 1% பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 30,50,000 நீங்கள் 1% புரோக்கர் கமிஷன்னா 30,500 நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ எஃப்இஓசி 39 லட்சம், ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் 30,500. ஸோ ரெண்டையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ நெட் சேல் கன்சிடர் 38,69,500 நெட் சேல் கன்சிடரேஷன். ஓகேங்களா? இப்போ இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் நம்ம பார்க்கணும். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இங்கே காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2001 முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ 3,24,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ உண்டு, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ உண்டு. ஸோ இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் பார்க்கணும். ஸோ லோயர் அமௌண்ட் வந்து 10,70,000. இந்த 10,70,000 பர்ச்சேஸ் ப்ரைஸ் 3,24,000 நீங்கள் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுக்கணும். ஸோ ஹையர் வந்து 10,70,000. ஸோ அந்த 10,70,000 நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. சரிங்களா? இங்கே ஃபர்ஃபீச்சர் நடந்திருக்குது. ஸோ ஃபர்ஃபீச்சர் 1/4/2014 முன்னாடி ஃபர்ஃபீச்சர் நடந்துச்சுன்னா அந்த ஃபர்ஃபீட்டட் அமௌண்ட்டை காஸ்ட் ஆஃப் அக்யூஷன்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ 1/4/2014 முன்னாடி ஃபர்ஃபீச்சர் எவ்வளோ நடந்திருக்குது? 1,11,000க்கு ஃபர்ஃபீச்சர் நடந்திருக்குது. இதை காஸ்ட் ஆஃப் அக்யூஷன்லேருந்து இந்த 1,11,000 ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் 10,70,000 1,11,000 நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 9,59,000 தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு நம்ம இண்டெக்ஸேஷன் போடணும். இண்டெக்ஸேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1/4/2001 ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ 2001 to 2 இண்டெக்ஸேஷனோட வேல்யூ வந்து 100. ஸோ அதை நீங்கள் கீழே போடுவீங்க. சேல் பண்ணுறப்ப 25 to 26 சேல் பண்ணுறீங்க. ஸோ அந்த 376 நீங்கள் மேலே போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இது இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் வரும். ஓகே, இப்போது அது போக இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டியிருக்கிறாங்க, அது 3,90,000. ஓகேங்களா? அது 15 to 16 கட்டியிருக்கிறாங்க. ஸோ 15 to 16 உள்ள இண்டெக்ஸேஷனை கீழே போடுவீங்க, 25 to 26 உள்ள இண்டெக்ஸேஷனை மேலே போடுவீங்க. ஸோ இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்துருக்குது. அது போக இங்கே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஒன்று உண்டு. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் என்னது? 1/4/2014 அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி ஃபர்ஃபீட் ஆனிச்சுன்னா அந்த அட்வான்ஸ் பண்ணி ஃபர்ஃபீட்டட் இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் போடுவோம். ஸோ இந்த 1,51,000 இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் போடுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ வேறு லெவல் சம்ம இந்த வீடியோ முடிஞ்சோடனே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் வந்து சொல்லி தரேன். கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அடுத்தது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் வந்து கேப்ளிங்கில் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா?
ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்து உங்களுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு எந்த வேலை புரிய வைக்கணும்னு சொல்லி ஸ்மார்ட்டாக யோசித்து திங்க் பண்ணி ஸ்கெட்செல்லாம் போட்டு நினச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் சொல்லுவோம் டெம்போ வச்சுலாம் கடத்திருக்கேங்க. ஒரு பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்மா தெரியுமா, கடத்திட்டு கிட்னாப் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு நடத்திருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். இவ்வளோ எஃபோர்ட் போட்டு தொண்டை தண்ணி வற்ற உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தூரம் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு கிளியராக நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் நீங்களும் இவ்வளோ நேரம் இதை நீங்கள் மைண்டு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. நீங்களும் எஃபோர்ட் போட்டு கவனிச்சிருக்கீங்க. ஸோ 2 பேருமே எஃபோர்ட் வந்து போட்டிருக்கிறோம் ஈக்குவலாக. ஸோ இந்த எஃபோர்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து வீடியோ முடிஞ்சோடனே ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்து இதை ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணுறப்ப உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். சப்போஸ் நான் கிளாஸ் எடுத்துருந்தேன்னா கால் பண்ணுறப்போ வந்து ஃபோன் வந்து ரிங் ஆகாது. ஏன்னா நான் ஃப்ளைட் மோடில் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் வந்து போடுங்க. மெசேஜ் வந்து எனக்கு இப்போது லேப்டாப்பில் நான் கிளாஸ் எடுத்துருக்கிறோம்ல, இப்போயும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் வந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அடுத்த சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அடுத்த கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய்.